யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏராளமான பணம் இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், ஜனங்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் சமாதானம் நம்மிடத்தில் இல்லை என்றால் இவையெல்லாம் வீண். சமாதானமில்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை. இதை அறிந்த நம் தேவன் நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ வேண்டுமென விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமாதான பிரபு தங்கும் இடத்தில், குடும்பத்தில், உள்ளத்தில் சமாதானம் தங்கும். இயேசு நமது குடும்பத்தில் தங்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 18:20 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஜெபிக்கின்ற வீட்டில் சமாதானத்தின் தேவன் தங்குவார், சமாதானத்தை கொடுப்பார். அன்பானவர்களை, ஒருமுறை இயேசு பெத்தானியாவுக்கு சென்றபோது மார்த்தா அவரை தனது வீட்டில் வரவேற்றார். நாமும் இயேசுவை நமது வீட்டில் வரவேற்க வேண்டும். நாம் ஜெபித்தால்தான் இயேசு வருவார், சமாதானத்தை தருவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் ஜெபித்தால்தான் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரப்புவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஜெபாவினால் நிரப்பி எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் தரும் சமாதானத்தை பெற்று வாழவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சமாதானம் வேண்டுமா? ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். நிலை மாற வேண்டுமா? ஜெபம் செய்வோம். மனம் மாற வேண்டுமா? ஜெபம் செய்திடுவோம். முழங்காலில் நாம் நின்று விட்டால் முடியாது என்று ஒன்றுமில்லை. வாக்குத்தத்தம் நாம் பற்றிக் கொண்டால் வாழ்வில் இனி ஒரு தோல்வி இல்லை. வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம்.